அட பாவீங்களா, காரே இல்லைன்னு சட்டமன்றத்துல புழுவி தள்ளிட்டு லஞ்சம் வாங்கி 2.5 கோடி ரூபாய்க்கு வந்து உனக்கு ரேஞ்ச் ரோவர் கார் கேக்குதா? யார் தெரியுதா? இந்த கைத்தறித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி. விஜய் நான் பின்னாடி உட்காந்துக்கிட்டு இப்படியே மேஜையை தட்டிக்கிட்டு இருப்பார்ல, அவர் தான். இந்த விஜய் பாலாஜி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, விகடன்ல தெளிவா ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. டிவிகேக்கு வாய வாடகைக்கு கொடுக்கிற சவுக்கு சங்கர் இதை உறுதிப்படுத்திருக்காரு. ஆனால் அவரின் அமைச்சரோ ரேஞ்ச் ரோவர் வாங்கி விட்டார். அடுத்த அமைச்சரவை மாற்றத்தில் நீ போய் மாட்டு கொட்டாயில உட்காருன்னு அந்த விஜய் பாலாஜி உட்கார வச்சணும். பக்கத்துல போய் சாணி அள்ளிட்டு இங்க வராத. என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, விஜய் அண்ணா பின்னாடி அப்பாவி மாதிரி உட்கார்ந்துகிட்டு எல்லா ரசாயன ஃபேக்டரி வச்சிருக்க எல்லா ஓனர்கிட்டையும் மிரட்டியோ இல்ல அவங்களுக்கு ஃபேவர் பண்ணி தரேன்னு சொல்லியோ அவங்க கிட்ட லஞ்சம் வாங்கி 2.5 கோடி ரூபாய்க்கு வந்து ரேஞ்ச் ரோவர் காரை வாங்கி அவர் சொந்தக்காரர் வீட்டுல ஒரு வைக்கப்பரப்புக்குள்ள வந்து பதுக்கி வச்சிருக்காரு. இது வந்து இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளையும் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு, சோசியல் மீடியால வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் அண்ணா வந்து நானும் லஞ்சம் வாங்க மாட்டேன், கொள்ளையடிக்க மாட்டேன், எனக்கு கூட இருக்கிறவனையும் கொள்ளையடிக்க விட மாட்டேன், இதுக்கு முன்னாடி கொள்ளையடிச்சவனையும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஆளு வந்து விஜய் அண்ணாக்கு பின்னாடியே உட்கார்ந்துக்கிட்டு என்ன வேலையை பார்த்திருக்கான் பாருங்களேன். பிளாக்ல டிக்கெட் வித்துக்கிட்டு இருந்த உன்ன எம்எல்ஏ ஆக்கி மந்திரியாக்கி அழகு பார்த்தாரு பாரு விஜய் அண்ணா. அவருக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். 100 ரூபா எதுக்கு? ஆட்டோக்கு. சாரி, நான் சொந்தமா கார் வாங்கிட்டேன். பிரதர் இன் லா